வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஐபிசி தமிழின் செல்ஃபி டைம். ஆஸ் யூஷுவலாக இந்த ஷோவில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு வீக் ஒரு புது செலிபிரிட்டியை மீட் பண்ண போகிறோம். அந்த விதத்தில் இன்றைக்கி எந்த செலிபிரிட்டியை மீட் பண்ண போகிறோம்னா அவரை பற்றி இன்ட்ரோடக்ஷன் ஒன்று கொடுக்குறேன் கேளுங்க. அவர் சினிமாவுக்கு எந்த வித பேக்ரவுண்டும் இல்லாமல் முன்னுக்கு வந்தார். ஃபஸ்ட்டு ஒரு டீ கடையில் வேலை செஞ்சு, அதுக்கப்புறம் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸில் நடித்து, காமெடி ரோட்ஸில் நடித்து, அதுக்கப்புறம் குணச்சித்திர கதாபாத்திரங்களையும் நடித்து அவர் முன்னுக்கு வந்தவர். அவர் தான் நம்ம காளி வெங்கட். ஷார்ட் ஃபிலிமாக நடிக்கும்போது என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னால், ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிமும் ஒவ்வொரு ரோல் நடிக்கிறப்போ ஒவ்வொரு படம் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மாரி படத்தில் போலீஸ் கேட்டப்பில் நீங்கள் என் உயரத்துக்கெல்லாம் போலீஸ் கேரக்டர் நினைக்கிறப்ப இன்னும் நினச்சாலும் சிரிப்பாக தான் இருக்குது. கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாம் தாண்டி நீங்களே ஒரு ஹீரோ. இப்போ ஆமாம், நம்ம ஊரில் இது ஒரு பிரச்சனை. ஒரு சாங்கில் நடித்தா லவ் பண்ணால் ஹீரோ ஓடி பண்ணுறது. வணக்கம் ஐபிசி தமிழ் நேயர்களே, வணக்கம். ஸோ ஒரு புது கொஸ்டின் இருக்கேன், என்ன இது காளி வெங்கட் இந்த பேர் எங்கேருந்து வந்துச்சு? ஆனால் இதை புது கொஸ்டின் சொல்லும் போது கொஞ்சம் தமாசா இருக்குது. எனக்கு புதுசாக. ஓகே ஓகே. காளி அப்படின்னு ஒரு ரோல் நடித்தேன். ஆக்சுவலாக ஒரு ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகலை. அது தசையினை தீ சுடினம்னு ஒரு படம். விஜய் பிரபாகரன் டைரக்டர். அவர் தான் எனக்கு குரு நடிக்கிறதுக்கு எப்படின்னு எனக்கு ஃபஸ்ட் டைம் அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அந்த படத்தில் என்னோடய ரோல் பேர் காளி, என்னோடய நிஜமான பேர் வெங்கட். ஸோ இது ரெண்டும் அப்படியே சேர்ந்துருச்சு. நான் ஆக்சுவலாக அந்த பேர் நான் வச்சுக்கணும்னு நினச்சி வைக்கல. எல்லோரும் அந்த செட்டில் இருக்கிற எல்லாருமே காளி காளின்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆயிடுச்சு, வெங்கட் நான் சொல்லி பார்த்தாலும் இல்லை, காளி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, வெங்கட்னா எந்த வெங்கட்ன்ற மாதிரிலாம் இருக்குது, நான் காளினே கூப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் மாற்றிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. சரி, எல்லோரும் பேரை மாற்றிக்கிறாங்க, நமக்கு அதுவே மாறிடுச்சு, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுன்னா அப்படியே காளி வெங்கட்ன மாதிரி. சினிமா ஆசை உங்களுக்கு எப்படி வந்துச்சு சார்? சினிமா ஆசை, நாடகம் நடிச்சிட்டு இருந்தேன். அதன் மூலமாக சினிமாவிலையும் நடிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த ஜேர்னி? இது கஷ்டப்பட்டேன்னு சொல்ல முடியாது, ஆனால் காத்திருந்தேன்னு சொல்லலாம். ஏன்னா கஷ்டப்பட்டதெல்லாம் சினிமாவுக்கு வெளியில் தான். சினிமா தேடுறதுக்காக இங்கே சென்னையில் இருக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு செட்டில் ஆகிறது தான் கஷ்டப்பட்டோம். அவர் சினிமாக்குள்ளே வாய்ப்பு தேடும் போது இன்னும் கஷ்டம்னு பெருசாக இல்லை. வீட்டில் கொஞ்சம் காசு திருடி எடுத்துக்குவேன். ஏன்னா இருக்கும், வண்டி டூ வீலர்லாம் இருந்துச்சு. ஸோ நடந்தெல்லாம் போய் வாய்ப்பு தேடல, நான் டூ வீலரில் தான் போனேன் வரும்போதே. ஆனால் சரியான வாய்ப்பு கிடை வரைக்கும் தொடர்ந்து காத்திருந்து அதுக்காக தீவிரமான தேடல்லே இருந்து ஒரு 8 வருஷம் அப்படி ஆகி 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிது. 2006 ஆரம்பித்தது. 2014 அந்த டைமில் தான் ஓரளவுக்கு என்ன தெரிய ஆரம்பிச்சு. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 வருஷமாக தான் எல்லாருக்கும் தெரியும். 2006 ட்ரை பண்ணுது. அந்த காத்திருத்தலும் அதுக்கான தீவிர முயற்சின்னா கொஞ்சம் கடினமாக இருந்தது. சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் குறும்படத்தில் நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த படத்துலலாம் நடிக்கும் போது சூப்பராக ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது கமல்ஹாசன் சார்கிட்டையும் பாலச்சந்தர்கிட்டையும் நீங்கள் அவார்டு வாங்கியிருக்கீங்க. ஸோ அந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது மறக்கவே முடியாத ஒரு மூமெண்ட். ஏன்னா சினிமாவில் எனக்கு ஷார்ட் ஃபிலிமாகவே ஒரு 15க்கும் மேற்பட்ட ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிட்டேன். ஏன்னா ஷார்ட் ஃபிலிமாக நடிக்கும்போது என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னால், ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிமும் ஒவ்வொரு ரோல் நடிக்கிறப்போ ஒரு படம் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது ஆல்மோஸ்ட் அப்படி தான். அது ஒரு 15 ஷார்ட் ஃபிலிம் மேலே நடிச்சிட்டேன். அது அந்த டைமில் அது ரொம்ப மறக்க முடியாத. அதாவது ஒரு இயக்குனர் சிகரம் அப்புறம் நம்ம தலைவர் கமல் சாரோட 2 பேர் முன்னாடியும் அந்த அவார்டு கிடச்சிதுன்றது ஒரு பயங்கரமான பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா அதில் நிறைய ஷார்ட் ஃபிலிம் நடித்தவங்க அந்த போட்டியில் இருந்தாங்க, அந்த நாமினேஷனில் இருந்தாங்க அந்த ப்ரோக்ராமில். நான் ஒரு 5 ஷார்ட் ஃபிலிம் தான் நடிச்சிருந்தேன் அதில். ஸோ அதில் எனக்கு கிடச்சதுனப்போ பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னொன்று, என்னோடய நடிப்பை பற்றி அங்கே 2 பேருமே விமர்சனம் பண்ணாங்க அந்த ஸ்டேஜில். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பாலச்சந்தர் சாரோட ஒப்பீனியன் சொன்னார், அப்புறம் கமல் சாரோட ஒப்பீனியன் சொன்னார். அது மறக்க முடியாத பாராட்டாக நான் நடிச்சிருக்கேன். முண்டாசுப்பட்டி அது முன்னாடி ஷார்ட் ஃபிலிமாக தான் இருந்தது. ஆமாம். ஸோ அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிமா? இல்லை, முண்டாசுப்பட்டிக்கு முன்னாடி நான் இந்த டெலிவிஷன் காம்படிஷனில் இல்லாத ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்கேன். முண்டாசுப்பட்டி தான் இந்த நாளை இயக்குனர் அந்த இதில் ப்ரோக்ராமில் முண்டாசுப்பட்டி தான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம். அது ஸோ முண்டாசுப்பட்டி ஷார்ட் ஃபிலிமாக இருந்தது. அதுக்கப்புறம் அதே படத்தை அதே ஷார்ட் ஃபிலிமாக படமாக எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருந்ததா, இல்லை படத்தில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருந்தது? இல்லை, ரெண்டுமே பிடிச்சிருந்தது. ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறப்ப அவ்வளோவா காசு தர முடியல அவர் ராம்குமாரால். அவர் கொஞ்சம் கம்மியான காசாக கொடுத்தாரு. படமாக நடிக்கிறப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் காசு அதிகமாக கிடச்சிது, அவ்வளோதான்.
மற்றபடி ரெண்டுலேயுமே வந்து ஒரே மாதிரியான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு. ஏன்னா அதே டீம் அப்படியே தான் பண்ணோம். விஷ்ணு சார் வந்து ஹீரோ நடித்தார். இப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறப்போ நான் அந்த ஃபோட்டோகிராஃபர் ரோல் நடித்தேன். என்னென்னா கேமராமேன்லேருந்து அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து டேரக்டர் எல்லாருமே நாங்கள் எல்லாமே அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணோம். அப்படின்றதுனால பெரிய வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக ஒன்றும் கிடைக்கல. பட் எனக்கு ரொம்ப அப்படி கம்பேர் பண்ணி ஏதோ ஒன்று சொல்லி தான் ஆகணும்னா ஷார்ட் ஃபிலிம் தான் சொல்லுவேன். ஏன்னா ஷார்ட் ஃபிலிமை நான் எடுக்கிற அது அவங்க நான் நடிக்கிறப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம் ஒவ்வொரு ஷார்ட் எடுக்கிறப்பவும் அது என்னமோ ஒரு புதுசாக என்னமோ ஒன்று பண்ண போகுதுன்னு ஒரு தோணிகிட்டே இருந்துச்சு. ஆனால் படம் ஃபீச்சர் ஃபிலிமாக வந்து நடிக்கிறப்ப என்னென்னா இது எப்படி ஒரு சக்ஸஸ் ஃபார்முலாக்குள்ளே இருக்குது இந்த கண்டென்ட்ன்றது தெரிஞ்சுது. காமெடி ரோலும் குணச்சித்திர நடிகர் வேடன் ரோல்லையும் நீங்கள் சூப்பராக கலக்கிட்டீங்க, அதை பற்றி எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் ஒரு ட்விஸ்ட்டு வைக்கிற மாதிரி இறுதி சுற்று படத்தில் நீங்கள் வந்து ஒரு அப்பா கேரக்டர் எடுத்து பண்ணியிருந்தீங்க. அந்த சான்ஸ் எப்படி கிடச்சிது? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு தான் சொல்லுவேன் அந்த ரோல். ஏன்னா ஒரு நார்மலாக நம்ம இருக்கிற லுக்குக்கு நடிக்கிற ரோல் கிடைக்கிறது பெரிய மேட்ரு கிடையாது. நம்ம வந்து லுக்கு இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி அதை நம்பகத்தன்மையாக அந்த ரோல் அமைஞ்சு அது கிடைக்கிறதுன்றது எப்போவாவது யாருக்காவது தான் கிடைக்கும். அது மாதிரி எனக்கு கிடைச்சதான் நான் நினைக்கிறேன் அந்த ரோலை. ஸோ அதனால எனக்கு ரொம்ப மறக்க முடியாத எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோல் அது சாமிக்கண்ண ரோல். இப்போ வந்து நீங்கள் நிறைய ஆர்டிஸ்ட் கூட நடிச்சிட்டிங்க, ஹீரோஸ் கூட நடிச்சிட்டிங்க. உங்களோட நடித்த சில பேரோட பேர் சொல்ல போகிறேன். நீங்கள் அவங்கள பற்றி ஆர் உங்களோட செட்டில் நடந்த இன்சிடெண்ட்டோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் அவங்கள பற்றி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தனுஷ். அது வந்து ரொம்ப நடிக்கிறதுலேருந்து நுணுக்கமான நடிப்பை வெளிப்படுத்துகிறது ரொம்ப சில நடிகர்கள் முதன்மையான நடிகரை நான் அவர் நினைக்கிறேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அவர் கூட நடித்தது. அதுலேருந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. விஷ்ணு கோஆர்டிஸ்ட்டுக்கு நல்ல ஸ்பேஸ் தரக்கூடிய ஒரு ஹீரோ. எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் வந்து முதல்ல ஒரு பெரிய ஹிட்டான படத்தில் ஹீரோ. அதுக்கு முன்னாடி ஒரு ஹீரோ 2-3 படங்கள் நிறைய படங்கள் ஹிட்டில் நடிச்சிருந்தாலும் எனக்கு என்ன நடிக்கிறப்போ அது எதுவுமே தெரியல, ரொம்ப சாதாரணமாக பண்ணேன். ஸோ விஷ்ணு சார் அப்படி தான். ஸோ ஹீரோ எல்லாம் போதும். ஹீரோயின் லக்ஷ்மி மேன். லக்ஷ்மி மேன் அவங்க வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு எனக்கு, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப பயங்கர ஜாலியாக இருந்தது. மிருதன் வந்து ஒரு 50-58 நாள் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அவ்வளோ ஜாலியாக ரொம்ப கலவைக்கெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா எனக்கு அந்த 58 நாள் நரகமாக இருந்திருக்கும். ஜெயம் ரவி சார் வந்து அப்படி தான். அவர் பேசிக்காகவே ஹீரோயின்லாம் எப்படி இருப்பாங்க எப்படி பழகிக்குவாங்க எனக்கு தெரியாது. அதனால ரொம்ப கொஞ்சம் ஆரம்பத்தில் பயமாக தான் இருந்துச்சு. அப்படியே போக அந்த டீமில் மிங்கிள் ஆகிட்டாங்க. அவங்க பயங்கர ஜாலியாக போய் எக்ஸ்ட்ரீம் லெவலாக போயிடுச்சு. ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு அவங்க. ரித்திகா சிங் அவங்க பாக்ஸிங் ஏதாவது சொல்லி கொடுத்தாங்க? பாக்ஸிங்லாம் சொல்லித்தரல. அவங்க பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கூட நடிச்சு. ஏன்னா அவங்களுக்கு தமிழ் தெரியாதுல்ல, எனக்கு ஹிந்தி அவ்வளோவா தெரியாது. அவங்களுக்கும் தமிழ் ஓரளவுக்கு பேச தெரியும், அவ்வளோவா பேச தெரியாது. இந்த கம்யூனிகேஷன் எரர் வந்து செம்மையாக இருக்கும், பயங்கர காமெடியாக இருக்கும். நமக்கே சிரிப்பு வரும் சில நேரத்தில். நான் ஏதாவது தப்பாக ஹிந்தி பேசுவேன், அவங்க அதை நினச்சி பயங்கரமாக சிரிப்பாங்க. அந்த அம்மா கேரக்டர், அப்புறம் அவங்க லக்ஸ், அந்த இவங்க மும்தாஜ் எல்லாம் அவங்க ஃபுல்லாகவே ஹிந்தி தெரியுமா, எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது. அதே நேரத்தில் அவங்க ஏதாவது தமிழில் மாட்டிக்கும் போது எனக்கு பயங்கர ஜாலியாக இருக்கும். ஸோ ரித்திகா சிங் வந்து கற்பூரம், அது வந்து அப்படி பற்ற வச்ச உடனே கற்பூரம் பிடிச்சிங்க. நீங்கள் டயலாக் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ரெடியாக இருப்பாங்க. அவங்க வந்து தமிழில் அவங்க வந்து முன்னாடிலாம் டயலாக் முன்னாடியே கொடுத்துட்டாங்க, இல்லை ப்ரிப்பேர் ரெடியாக இருப்பாங்க. டக்குன்னு ஒரு சேஞ்சஸ் சொன்னோன்னு வச்சுங்களேன், நமக்கே சிரமமாக இருக்கும். டயலாக் மாற்றினா ஐயோ அதில் மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு யோசிப்போம். அது யோசிக்கிறது ரொம்ப சாதாரணமாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். நிஜமாவே உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யார்? ஆனால் எனக்கு தனியாக வந்து என்னோடய ட்ரீம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க, கனவு கண்ணி அப்படின்லாம் சொன்னோன்னா நித்யா மேனன் தான் சொல்லுவேன். ஆல் டைம் ஃபேவரெட் இப்போதைக்கு. கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாம் தாண்டி நீங்களே ஒரு ஹீரோ? இப்போ ஹீரோலாம் இல்லை, அது அந்த ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் அந்த படத்தில். ராஜாமந்திரி என்னோட ரியல் லைஃப்பில் நடந்த சம்பவங்கள் அந்த படத்தில் இருந்தது. ஸோ அதனால் அந்த படம் எனக்கு மறக்க முடியாத படம். ஏன்னா இப்போ வரைக்கும் நான் அப்படி தான் அந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள, அதுதான் நான் இப்போ வரைக்கும் இன்னமும் தேடிகிட்டே தான் இருக்காங்க வீட்டில். நானும் சரின்னு தலையாடிட்டு கூட போயிட்டே தான் இருக்கிறேன். அது எப்போ நடக்கும்லாம் தெரியாது. நீங்கள் இந்த கரெக்டாக வந்து அந்த படத்தை வந்து ஒரு 30 வயசையும் தாண்டி கல்யாணமாகாத இங்கே கூட யாராவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி அந்த 30 வயசையும் தாண்டி கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த படம் உண்மையாலுமே வந்து அப்படி உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஆட்டி விடும் அந்த மாதிரி. ஏன்னா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் அது கொஞ்சம் ஜாலியாக காமெடியான விஷயம் தானே. இந்த வாரமும் பொண்ணு பார்க்க போனியா, என்ன ஆச்சு அப்படி அது மாதிரி அது நமக்கு சொல்கிறதுக்கும் ஜாலியாக தான் இருக்கும். எங்கேயோ ஒரு பாயிண்டில் இடிக்கும். எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 15-20 பேருக்கு வந்து பதில் சொல்லி குறைஞ்சபட்சம் 15-20 பேருக்கு மேலே கட்டுருவாங்க. அட்லீஸ்ட் தினம் பார்க்குறவங்க கூட கேட்பாங்க, அப்புறம் இந்த என்னாச்சு பொண்ணு பார்த்த மேட்ரு
இது எத்தனை தடவை தான் சொன்ன பதிலே சொல்கிறது, பயங்கர ஒரு மாதிரி காண்டான ஒரு விஷயம். ஸோ அது வந்து எனக்கு ரியலாகவே நான் அதை அனுபவிச்சிருக்கேன். அந்த படத்துலேயே அந்த ரோல் கிட்டத்தட்ட அப்படி தான். நான் அதனால் வந்து அதை நடிக்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருந்துச்சு. கொடி படத்தில் கிளைமேக்ஸில் கலக்குன்னு கலக்கிருக்கீங்க. தனுஷும் த்ரிஷாவோடையும் நடித்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், கொடி படத்தோட கிளைமேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். கலக்குன்னு நடக்கல, குத்துன்னு நான் சொல்ல. நிறைய பேர் ஃபோன் பண்ணி அதை சொல்கிறேன், அநியாயமாக அப்படி குத்திட்டீங்களே அப்படின்ட்டு. அந்த ரோல் அப்படி தான் டிமாண்ட் பண்ணுச்சு. ஸோ அதான் இருந்தது. தனுஷ் சாரை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அதனால் மாரி படத்துலேயே நீங்கள் மாரியில் பார்த்துருக்கேன். இதில் வந்து 40 நாள் சாரோட இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. த்ரிஷா மேம் ஆமாம், அது வந்து என் செட்லேயே இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே பல பேருக்கு அந்த பொறாமை இன்னும் இருக்குது. ஏன்னா த்ரிஷா மேம் வந்து ஒரு சீனில் 2 வீலரில் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ராப் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு. அது வந்து இப்போ வரைக்கும் வந்து அதில் பொறாமப்படுற மனிதர்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா பல பேரோட கனவு கண்ணி அவங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோயின். ஏன்னா அவங்க வந்து அந்த கிளைமேக்ஸ் சீன் நடிக்கிறப்போ ஆக்சுவலாக அவங்களே சீரியஸ் ஆகிட்டாங்க. ஒரு பாயிண்டில் ஒரு மாதிரி சீரியஸ்னால் அந்த அந்த அது எனக்கே தெரில, எப்படி ரொம்ப இயல்பாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது நடிக்கிறப்போ ஸ்பாட்டில் என்ன அவுட்புட்டு நடக்குதோ அதுதான் ஆடியன்ஸ் செய்கிறோம். ஏன்னா நம்ம தான் சினிமா பார்க்குறோம், இப்போ ஆடியன்ஸும் நம்ம தான். ஸோ அது வந்து மேக்ஸிமம் அதை வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன். நிறையா படங்கள் நடிக்கிறப்போ ஸ்பாட்டில் என்ன அவுட்புட் இருக்கோ அங்கே என்ன அவங்க ரிசீவ் பண்ணுறாங்களோ அதுதான் தியேட்டர்லேயும் ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ அது அந்த சீன் நடிக்கிறப்போ எல்லாம் அங்கங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. டக்குன்னு அது டேக் போயிட்டே இருக்கும்போது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அட்டென்ஷன் க்ரியேட் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வந்துட்டாங்க. அது வந்து எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு, திருப்தியாக இருந்தது அந்த சீன். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? புலம்பெயர்ந்து இப்போ யாருக்கு எந்த சொந்தம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இப்போ சொந்த ஊர் விட்டுட்டேன். இப்போ நான்லாம் புலம்பெயர்ந்த தமிழன் தான். தமிழ்நாடு அப்படின்னு அதுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த உணர்வு வராமலாம் இல்லை. நான் நிறைய இடத்துல அதை அனுபவிச்சிருக்கேன். இப்போ அந்த சொந்த ஊரில் இருக்கிறதுக்கும் அந்த வேறு ஊரில் போய் புலம்பெயர்தெல்லாம் அவங்க அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா என்றைக்கு தாயோட வயிற்றுலேருந்து வெளியில் வந்துட்டாவே அதுதான் அவங்களுக்கு சொந்தமான இடம். கருவறை தான் வந்து நீங்கள் உருவானது. ஸோ அங்கே அது மட்டும்தான் உங்களுக்கு. அங்கேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க, அப்புறம் என்ன எங்கே போய் புலம்பெயர்ந்து அப்படிலாம் ஒரு பாகுபாடு கிடையாது. அப்படி பார்த்தா யாருக்கும் எந்த ஊரும் சொந்தம் கிடையாது. அதுதான் நம்ம ஒரு சொன்ன மாதிரி தான், கணியன் பூங்குன்றலாம் நினைக்கிறேன்ல, யாதும் ஊரே அவரும் கேளீர். அது மாதிரி தான் எல்லாமே நம்ம ஊர் தான், எல்லாருமே நம்ம உறவினர்கள் தான். நான் 1980s to 90s வந்த ஒரு நல்ல பாட்டு எங்களுக்காக பாடுறீங்களா? நல்ல பாட்டு நிறைய பாட்டு இருக்குது. அதில் ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டு எப்போவுமே முணுமுணுத்துட்டு இருக்கிற பாட்டு மாதிரி சொல்லலாம். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில், திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல. சூப்பர் சூப்பர். தமிழ் உச்சரிப்புக்கு வந்து முதன்மையான சான்றுனா வந்து ராஜா சார் தான். ஏன்னா அவர் பாடும்போது அவர் உச்சரிக்கிற அந்த ஒரு சின்ன அந்த ராவுக்கே நமக்கு வித்தியாசம் தெரியாது. அதை முதற்கொண்டு தனித்தனியாக தெரிகிற மாதிரி சவுண்டில் உச்சரிக்கிற ஒரு ரொம்ப உன்னதமான ஒரு குரல். உன்னதமான மனிதன். அது வந்து அது தமிழ் எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று, ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். அந்த லெவலுக்கு யோசிக்கிறேன் அந்த பாட்டு. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்? அப்கமிங் வந்து இது எனக்கு வாய்த்த அடிமைகள், அப்புறம் வந்து கட்டப்பாவை காணோம், அது ரெண்டுமே முடிஞ்சிச்சு, டப்பிங் முடிச்சாச்சு. அப்புறம் வந்து கலையரசனோட மீண்டும் ஒரு படம் நடிச்சிட்ருக்கிறேன், அதுவுமே ஆல்மோஸ்ட் டப்பிங் லெவலுக்கு வந்துடுச்சு. அப்புறம் வந்து இது நாகேஷ் திரையரங்கம் அப்படின்னு ஒரு படம், ஆரி சார் ஹீரோ நடிக்கிறாரு, அந்த படம். அதுக்கப்புறம் ஓனான் அப்படின்னு ஒரு படம், அது ஷூட்டிங் போயிட்டுருக்கு. முண்டாசுப்பட்டி டைரக்டரோட அடுத்த படம் நடிக்கிறதுக்கு போயிட்டுருக்கேன் ஷூட்டிங். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி வெயிட் பண்ணி எங்களுக்காக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க. நம்ம ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இவ்வளோ நேரம் பொறுமையாக நாங்கள் பேசிகிட்டு இருந்ததையும் வந்து பார்த்ததுக்காக உங்கள் எல்லாருக்கும் முதல்ல நன்றி. ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் எங்களுக்காக உங்களோட ஸ்வீட்டான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ண. ஐபிசி தமிழ்லேருந்து ஒரு சின்ன ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
செல்ஃபி டைமை நீங்கள் யூடியூப்பில் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஐபிசி தமிழ் யூடியூப் சேனல்.